வணக்கம். ஸோ குரூப் 2 மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் இப்போ முடிஞ்ச குரூப் 2 மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் தான் வந்து அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் 3 கிளாஸஸில் வந்து இதுக்கான டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இதில் வந்து ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஹியூமன் செல் அட்லஸ்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன அது புதுசாக இருக்கே, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த அவங்க கொடுத்துருக்கிற சிலபஸ் படிச்சிங்கன்னா, ஆக்சுவலி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி குரூப் 2 மெயின்ஸில் என்ன மாதிரி கொடுத்துருப்பாங்க, இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ஸ்டாட்டிக் பார்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து படிக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணி படித்தா மட்டும்தான் திஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் வந்து அட்டென்ட் பண்ண முடியும். ஏன்னா மோஸ்ட்லி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹியூமன் செல் அட்லஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தது, இதில் இருந்தது லாஸ்ட் இயரில். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டினாகவே கேட்டாங்க. ஓகேவா? ஸோ ஹியூமன் செல் அட்லஸ், ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்னு நான் தெரியும். அது என்ன ஹியூமன் செல் அட்லஸ்? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி இன்ட்ரோடக்ஷன் கேட்டாங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷன் என்ன மாதிரி கொடுக்க போகிறோம்? ஹியூமன் செல் அட்லஸ் அதிலே இருக்குது. அட்லஸ்னால் என்ன? ஸோ மேப்பிங் பண்ணுறோம். ஸோ எதை பற்றி மேப்பிங் பண்ணுறோன்னா செல்லை பேஸ் பண்ணி ஹியூமன் செல்லை மேப்பிங் பண்ணுறோம். ஓகேவா? இது வந்து ஒரு எப்படி ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் மாதிரி இது ஒரு கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட் தான் இதுவுமே. ஸோ ஹியூமன் செல் அட்லஸ் இட் இஸ் எ குளோபல் collaborative project to create comprehensive map of all human cells. இருக்கிற எல்லா ஹியூமன் செல்ஸுமே பார்த்தீங்கன்னா மேப் பண்ணுறது, கம்ப்ரென்சிவ் மேப் பண்ணுறது. ஓகேவா? டு இம்ப்ரூவ் டிசீசஸ், ஓகே, டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட். ஓகேவா? ஸோ எதுக்காக? டயக்னோசிஸ், டிசீஸோட டயக்னோசிஸை வந்து சீக்கிரமாக எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்படி சீக்கிரமாக எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, அது மாதிரியான விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ப்ளஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் யூஸ் ஆகும். ஓகே. ஸோ இது வரைக்கும் 2026 பார்த்தீங்கன்னா முடிக்கிற தருவாயில் இருக்காங்க இந்த ஹியூமன் செல் அட்லஸ். ஆஸ் ஆஃப் 2036 இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் கம்ப்ளீட்டிங் இட்ஸ் ஃபுல் டிராஃப்ட் அட்லஸ் முடிக்கிற இதில் ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ போயிட்டுருக்கு. லைக் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் மாதிரி ஹியூமன் செல் அட்லஸ்ங்கிறது இந்த ப்ராஜெக்ட். இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துரும். ஓகே. ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது ப்ரைமரி கோல்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இது வந்து என்ன க்ரியேட் பண்ணும், என்ன மாதிரி கோல்னு பார்க்கும்போது இட் கிரியேட் அ 3D மேப் ஆஃப் 37 ட்ரில்லியன் ஹியூமன் செல்ஸ். நம்ம ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ஹியூமன் செல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதில் மனித உடலில் வந்து சுமார் 37 ட்ரில்லியன் செல்களின் 3D வரைபடத்தை வந்து உருவாக்குறது தான் இதோட மேஜர் இது. ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்டு பாயிண்ட் என்ன? 3D வந்து மேப், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிஃபைன் செல்ஸ் யூஸிங் ஜீன் எக்ஸ்பிரஷன் அண்ட் மாலிகுலர் மார்க்கர்ஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஜீனோட வெளிப்பாடு மற்றும் மூலக்கூறு அடையாளங்களை மூலம் வந்து ஒரு செல்களை வந்து வகைப்படுத்துகிறாங்க. இது ஒரு செகண்ட் ப்ரைமரி கோல். மூணாவதாக பார்த்தீங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் எ ஹெல்த்தி ரெஃபரன்ஸ் பேஸ்லைன். ஓகே, ஹெல்த்தி ரெஃபரன்ஸ் பேஸ்லைன் ஃபார் டிசீசஸ்க்காக இட் ப்ரொவைட்ஸ் எ ஹெல்த்தி ரெஃபரன்ஸ் பேஸ்லைன் ஃபார் டிசீசஸ்ங்கிறது நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். நோய்களை கண்டறிய ஆரோக்கிய நிலையை அடிப்படையாக அமைத்தல் அப்படிங்கிறது தான் இங்கே தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்தது நாலாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் என்ஷூர்ஸ் குளோபல் டைவர்சிட்டி அண்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ். ஓகே, உலகளாவிய வந்து மக்களின் பல்வகைத்தன்மை. ஸோ ஓகே, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரேசஸ் அண்டு ரீஜனலை பேஸ் பண்ணி பிரிஞ்சிருக்கிறாங்க இல்லையா? ஸோ அதை வந்து என்ஷூர் பண்ணுறதுக்கும் இந்த ஹியூமன் செல் அட்லஸ்ங்கிறது இந்த ப்ராஜெக்ட் யூஸ் ஆகும். ஓகே, ரீசெண்டான மைல்ஸ்டோன், ரீசென்ட்டுன்னு சொல்கிறது இந்த 2024 26 வரைக்கும் என்ன மாதிரி முன்னேற்றங்கள் இந்த இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போது 2026 வந்து டிராஃப்ட் வர அளவுக்கு வந்து முடிகிற தருவாயில் இருக்குது. ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ஆஃப் அட்லஸ் வந்து இந்த அட்லஸ் வந்து 2026 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரெண்டாவது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஓவர் 100 மில்லியன் செல்ஸ் வந்து இதில் வந்து இந்த ப்ரொஃபைல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்களாம். இந்த 100 மில்லியன் செல்ஸ் வந்து ப்ரொஃபைல் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் 10,000+ இண்டிவிஜுவல்ஸ் கிட்டேருந்து இந்த சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி இது வந்து 100 மில்லியன் செல்ஸ் வந்து ப்ரொஃபைல் வந்து ரெடி பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இதெல்லாம் ரீசன்ட் மைல்ஸ்டோன் இதில். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டிராஃப்ட் வந்து 2026 சொன்னால் 40+ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 40+ ரிசர்ச் பேப்பர்ஸை 2024 சப்மிட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ கொலாபரேஷன் 2025 பார்த்தீங்கன்னா இது யுனெஸ்கோவோட கொலாபரேஷனில் வந்து சேர்ந்து பண்ணியிருக்காங்க.
அடுத்தது இதில் வேறு என்ன முக்கியமான ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபார் டேட்டா கம்பேரிசனுக்காக ஏஐ டூல்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா லங்ஸ் அண்ட் நெர்வஸ் சிஸ்டம்ஸ். ஓகே, ஸோ நான் அட்லாசஸ் ஃபார் லங்ஸ், நர்வஸ் சிஸ்டம், ஐஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதாவது நுரையீரல், நரம்பு அமைப்பு மற்றும் கண் ஆகியவற்றின் வரைபடங்களும் வந்து உருவாக்கியிருக்காங்க இது மூலமாக. ஓகே, இதோட கோர் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா மேப் அண்ட் கேட்டகரைஸ் ஆல் ஹியூமன் செல்ஸ் யூஸிங் சிங்கிள் செல் ஜெனோமிக். ஓகேவா, சிங்கிள் செல் ஜெனோமிக்கை யூஸ் பண்ணி ஒரு மேப் பண்ணுறதோ இது கேரக்டரைஸ் பண்ணுறதோ தான் வந்து இதோட கோர் ஐடியாவாக சொல்லியிருக்காங்க. ஓகே, இட் பில்ட்ஸ் எ ரெஃபரன்ஸ் அட்லஸும் வந்து இது பில்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஹெல்த் அண்ட் டிசீஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரெஃபரன்ஸ் அட்லஸாக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து ஹியூமன் செல் அட்லஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்டாக தான் நான் சொல்கிறேன். ஸோ ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் இருக்கா, அதுலேருந்து கட்டுற பாடங்கள், ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது ரெடி பண்ணியிருக்காங்க. எப்படி பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷனில் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ரோல் ஆஃப் இன்டர்டிசிப்ளினரி ரிசர்ச். ஓகே, அதுக்குள்ளே இன்டர்டிசிப்ளினா இல்லை, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயாலஜி, கம்ப்யூட்டேஷன், இன்ஜினியரிங் மாதிரி வந்து பல துறைகளை வந்து இணைத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எங்கேருந்து இவங்க பண்ணாங்க, இதுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்தது என்னது, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீட் ஃபார் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஃபண்டிங். ஓகேவா, ஸோ நீட் ஃபார் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஃபண்டிங். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் ஃபேஸ்டு மைல்ஸ்டோன் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட். ஓகேவா, ஃபேஸ்டு மைல்ஸ்டோனும் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட், கட்டமைக்கப்பட்ட இலக்குகள் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் பேஸ் பண்ணி தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா, என்ன மாதிரி ஆர்கனைசேஷனில் அதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் குளோபல் கன்சோர்டியம் வித் 2000+ சயின்டிஸ்ட் வந்து இதில் இருக்காங்க. 2000க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் வந்து இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஹியூமன் செல்ஸ் அட்லஸ்க்காக. ஸோ இதில் ஒர்க்கிங் குரூப்ஸ்லாம் யார் யார் பார்த்தீங்கன்னா இந்த பயாலஜிக்கல் நெட்வொர்க் லைக் ஆர்கன்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் பேஸ் பண்ணி அந்த பயாலஜிக்கல் நெட்வொர்க்ஸ்க்கு அந்த வந்து அனாலிசிஸ் குரூப்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அனாலிசிஸ் குரூப் யார் பண்ணுவாங்க, கம்ப்யூட்டேஷன் பேஸ் பண்ணி, டேட்டா அண்ட் கம்ப்யூட்டேஷன் பேஸ் பண்ணி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜி குரூப், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஹியூமன் செல் அட்லஸை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஃபோக்கஸ் ஆன் எதை பேஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டி அண்ட் தென் ஈக்விட்டி பேஸ் பண்ணி தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எத்திக்ஸ் அண்ட் ஈக்விட்டி குரூப்ஸ் பேஸ் பண்ணி இது வந்து பல்வகை மற்றும் சமத்துவம் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஹியூமன் செல் அட்லஸ் அப்படிங்கிறது உருவாக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போது இதில் என்ன மாதிரி முன்னேற்றம் இருக்குது. ஸோ முன்னாடி பார்த்தோம் 2026 வந்து ஃபைனல் டிராஃப்ட் வரப்போகுதுன்னு. ஸோ வேறு என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவர் 39 மில்லியன் செல்ஸ் வந்து இது வரைக்கும் வந்து ப்ரொஃபைல் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி டேட்டா ஃப்ரம் 15 மேஜர் ஆர்கன்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. 15 நம்ம உடம்புல இருக்கிற 15 மேஜர் ஆர்கன்ஸ்லேருந்து டேட்டாஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டமில் மட்டும் பார்த்தீங்கன்னா 11.1 மில்லியன் செல்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இது என்னது ஆக்சுவலாக, இது மேப்பிங் ஆஃப் த செல்ஸ் தானே, ஹியூமன் செல்ஸ் தானே. அதுலேயும் நம்மளுக்கு நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது இல்லையா, அப்படி பார்த்தா நர்வஸ் சிஸ்டமில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11.1 மில்லியன். ஓகேவா, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லங்ஸ்லேருந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா 3.4 மில்லியன் செல்ஸை வந்து எடுத்திருக்காங்க, ப்ரொஃபைல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இம்யூன் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நோய் எதிர்ப்பை இது பண்ணுற செல்ஸ், பாதுகாக்கிற நம்ம உடம்பு வந்து ஒரு நோயிலேருந்து பாதுகாக்கிற செல்ஸ், அதான் இம்யூன் செல்ஸ். ஸோ அது மட்டுமே பார்த்தீங்கன்னா 7.2 மில்லியன் வந்து செல்ஸை வந்து ப்ரொஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் டேட்டா. ஸோ ஓகே, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 39 மில்லியன் செல்ஸை வந்து ப்ரொஃபைல் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸை பற்றி பார்க்கலாம். டிஸ்கவரி ஆஃப் நியூ செல் டைப்ஸ். ஓகே, ஸோ இதனால நம்மளுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட், இது வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நியூ செல் டைப்ஸ் வந்து அதாவது லங் அயனோசைட் அப்படிங்கிற ஒரு நியூ செல் டைப்பை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்சைட் இன்டு ஹார்ட், லிவரு, கட்டு, பிரெயின், பிளசண்டா, இதில் வந்து என்னது அதோட செயல்பாடுகளை வந்து இன்னும் விரிவாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டதா சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த ஹியூமன் செல் அட்லஸ் ப்ராஜெக்ட் மூலமாக. ஓகே,
அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹியூமன் அனிமல் செல்ஸ். ஸோ ஜென்ரலாகவே நம்மளுக்கு ஹியூமன் அனிமல் செல்னாலே நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிப்போம். ஹியூமன் செல்னால் இப்படி இருக்கும், டிஃப்ரென்சஸ் நம்மளுக்கு ஒரு டேப்லெட் காலம் போட்டே நம்ம எழுதுவோம். ஹியூமன் செல்ஸ்னால் இது இருக்கும், அனிமல் செல்ஸ்னால் இது இருக்கும் அப்படின்லாம் படிப்போம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அது வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த ப்ராஜெக்ட் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி டிஸ்கவரிஸ்லாம் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் எங்கே அப்ளை பண்ண போகிறாங்க? ஹியூமன் அட்லஸ் செல்னால் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், அதோட அப்ஜெக்டிவ் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், அதோட ரீசன்ட் டெவலப்மெண்ட் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் என்ன பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் இதில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது எங்கே அப்ளை பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா மெயினாக நோய் பயன்பாடுகள் அதாவது டிசீஸ் அப்ளிகேஷன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸ் ரிலேட்டட் செல் டைப்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, நோயுடன் தொடர்புடைய செல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இது மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இந்த மாதிரி ப்ரொஃபைலிங், இந்த ஹியூமன் செல் ப்ரொஃபைலிங்கை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேன்சர் அண்ட் ஆஸ்துமா, கிட்னி டிசீசஸில் இருக்குல்ல, அதோட ஒரு புரிதல் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்யூச்சரில் அதுக்கு மருந்து இது பண்ணுறதோ, அதை சீக்கிரமாக சரி பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு ஒரு இன்சைட் கிடச்சிரும். ஓகேவா? COVID-19 அப்போது இந்த செல் இருக்கு இல்லையா, ACE2 ரெசெப்டார் எக்ஸ்பிரஸிங் செல்ஸ், ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதே மாதிரி வந்து இன்ஃபெக்ஷன் பாத்வேஸை ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த ஹியூமன் செல் அட்லஸுங்கிறது யூஸ் ஆகுது. அடுத்தது இங்கே டேட்டா அண்ட் டெக்னாலஜி, தரவு மற்றும் தொழில்நுட்பம் பார்க்கும்போது HCA டேட்டா கோஆர்டினேஷன் பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுறாங்க 2017. அடுத்தது போர்ட்டல்னு பார்க்கும்போது செல் ஜீனுங்கிறது, அதே மாதிரி சிங்கிள் செல் அட்லஸ், UCSC போர்ட்டல், இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டேட்டா அண்ட் டெக்னாலஜி பேஸ்டும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் AI அண்ட் கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி. ஓகேவா? ஸோ AI அண்ட் கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி, AI மற்றும் கணினி பகுப்பாய்வு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது இம்பேக்ட் அண்ட் தாக்கம். இம்பேக்ட்னு பார்க்கும்போது இட் எனேபிள்ஸ் ப்ரெசிஷன் மெடிசன் அண்ட் டயக்னோஸ்டிக், துல்லிய மருத்துவம், அதே மாதிரி ஹெல்ப்ஸ் இன் ட்ரக் டிஸ்கவரி அண்ட் ரீஜெனரேட்டிவ் மெடிசன்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இட் ஐடென்டிஃபைஸ் செல் ஸ்பெசிஃபிக் பயோமார்க்கர்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிரியல் அடையாளங்களை வந்து தெரிஞ்சுக்குது. ஸோ இதெல்லாம் இம்பேக்ட்ஸ். ஸோ இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன மாதிரி இம்பேக்ட்ஸ் பார்க்கும்போது இதெல்லாம் சொல்லலாம். ஸோ எனேபிள்ஸ் ப்ரெசிஷன் மெடிசன், டயக்னோஸ்டிக், துல்லிய மருத்துவம், ட்ரக் டிஸ்கவரி, புதுசாக ஒரு ட்ரக்கை டிஸ்கவர் பண்ணுறதுக்கும், அண்ட் ரீஜெனரேட்டிவ் மெடிசன் சொல்லுவாங்கல்ல, இதான் புதிய மருந்து கண்டுபிடிப்பு தான். ஸோ அது எல்லாமே இது பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஃப்யூச்சர் பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30லேருந்து 100 மில்லியன் செல்ஸை வந்து ஃபஸ்ட்டு டிராஃப்டில் இது பண்ண போகிறாங்க. மல்டி ஓமிக்ஸ், ஓகே, பல நிலை உயிரியல் தரவு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த செல்லு மட்டும் இல்லாமல் RNA, புரோட்டீன், எபிஜினோம், இந்த மாதிரியான மல்டி ஓமிக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், இன்டகிரேட் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்பேஷியல் செல் மேப்பிங், அதாவது இடவியல் வரைபடம். ஓகேவா? ஸோ அதுவுமே வந்து இதில் பண்ண முடியும். அடுத்ததாக வந்து லாங் டேர்ம் கோல்ஸ்ன்னு பார்க்கும்போது பில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, மேப் பண்ணுறாங்க. கோடிக்கணக்கான செல்களை வந்து என்ன பண்ணுறாங்க, வரைபடம் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே தான் ஆக்சுவலாக வந்து ஹியூமன் செல் அட்லஸில் வந்து எழுத வேண்டியது. டெக்னாலஜி, அதோட சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ், டிசீஸ் அப்ளிகேஷன்ஸ், அதோட இம்பேக்ட்டு, அதோட ப்ராக்ரெஸ்ஸு, என்ன ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்கள் கோர் ஐடியாஸ், இது எல்லாமே பேஸ் பண்ணி நீங்கள் ஹியூமன் செல் அட்லஸ் எழுதிட்டிங்கனாலே போதும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த சோஷியல் செக்யூரிட்டி மெஷர்ஸ் ஃபார் லேபரர்ஸ். ஓகே, இந்தியாவில் வந்து இந்த சோஷியல் செக்யூரிட்டி லேபரர்ஸ்க்கான சோஷியல் செக்யூரிட்டி இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்னு எழுத சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின். ஏன்னா ரீசெண்டாக வந்து லேபர் கோட் கொண்டு வந்து அமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டினை கேட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்ட்ரோடக்ஷன்னு பார்க்கும்போது சோஷியல் செக்யூரிட்டி மெஷர்ஸ் ஃபார் லேபரர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, மேஜர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நடந்துகிட்ருக்கு. எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, வித் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கோட் ஆன் செக்யூரிட்டி 2020, ஓகேவா, 2025 அது வந்து எஃபெக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த அன்ஆர்கனைஸ்டு ஒர்க் ஃபோர்ஸ் லேபரர்ஸ்க்கான இந்த சோஷியல் செக்யூரிட்டி மெஷர் வந்து இப்போதைய தேவைக்கு வந்து ரொம்ப மஸ்ட்.
ஏன் பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன மாரியான இது இருக்கு பார்த்தீங்கன்னா, அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கு தான் வந்து அதிகமா இருக்கு. லைக் வந்து கிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த Zomato, Swiggyலாம் வராங்க இல்லையா? ஸோ அந்த கிக் ஒர்க்கர்ஸ் அதாவது அவங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப்லாம் கிடையாது அது. டெம்பரரி பேஸ்டு தான். ஓகேவா? ஸோ இந்த ஒழுங்கற்ற துறையில வந்து உள்ள 90% அந்த அன்ஆர்கனைஸ்டு ஒர்க் ஃபோர்ஸ்ல இருக்கிற 90% ஆன வந்து அவங்களுக்கு வந்து இந்த செக்யூரிட்டி குடுக்கணும். ஓகே. முக்கியமா யார் இதுல இருக்காங்க? கிக் ஒர்க்கர்ஸும், பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸும் இருக்காங்க. அவங்களுக்கு செக்யூரிட்டிங்கிறது மஸ்ட்டு அப்படிங்கிறது தான் இன்ட்ரோடக்ஷன்ல குடுக்குறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க் என்ன மாரி இருக்கு? முக்கிய சட்ட அமைப்பு என்ன மாரி இருக்கு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கன்சாலிடேட்ஸ் 9 லாஸ். ஓகேவா? 9 லாவ வந்து இதில கன்சாலிடேட் பண்றாங்க. என்ன மாரி பார்த்தீங்கன்னா, இபிஎஃப் ஆக்ட், இஎஸ்ஐ ஆக்ட் இந்த மாரி வந்து எல்லாமே சேர்த்து 9 லா வந்து கன்சாலிடேட் பண்ணியிருக்காங்க. 9 பழைய சட்டங்களை ஒன்றாக இணைக்கிறது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இட் எக்ஸ்டெண்ட்ஸ் கவரேஜ் டூ அன்ஆர்கனைஸ்டு கிக் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் வரைக்குமே வந்து இந்த கவரேஜ வந்து கொண்டு போறாங்க. அடுத்தது சோஷியல் செக்யூரிட்டி ஃபண்டுன்னு வந்து ஃபார் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா? இவங்களுக்கான. அதில வந்து சோஷியல் செக்யூரிட்டி ஃபண்ட வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அடுத்தது 4வதா பார்த்தீங்கன்னா, ஆதார் லிங்க்டு ஃபார் போர்ட்டபிலிட்டி அக்ராஸ் ஸ்டேட் வந்து குடுக்குறாங்க. ஆதார் லிங்க்டு ஓகேவா? ஓகே. மேஜர் சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் ஸ்ரம் யோகி மன்தன் ஓகேவா? இந்த ஸ்கீம்ஸ்லாம் எழுதிக்கங்க. சோஷியல் செக்யூரிட்டிக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்தியாவிலன்னு கேட்கும்போது இந்த ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் எழுதிங்கன்னா தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸே கிடைக்கும். முக்கிய திட்டங்கள் ஃபார் சோஷியல் செக்யூரிட்டி ஆஃப் லேபரர்ஸ் ஓகேவா? ஸோ பிஎம் ஸ்ரம் யோகி மன்தன் யோஜனா. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா 3000 மந்த்லி பென்ஷன் கொடுப்பாங்க. எப்போன்னா ஆஃப்டர் 60 அப்புறம் ஓகேவா? 60 வயசுக்கு அப்புறம் மந்த்லி வந்து 3000 வந்து உங்களுக்கு மந்த்லி பென்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆயுஷ்மான் பாரத் ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆயுஷ்மான் பாரத் இன்சூரன்ஸ் தான். ஓகே. இதில் வந்து ஆரோக்கிய யோஜனான்னு சொல்லுவாங்க இல்லையா? இது வந்து 5 லேக் வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வந்து கொடுக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஜோதி பீமா யோஜனா. ஸோ 2 லட்சம் அதாவது 2 லேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் அதாவது 2 லட்சம் வந்து உயிர் காப்பீடு வந்து யாருக்கு லேபரர்ஸ் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா கீழே வந்து பீமானாலே இன்சூரன்ஸ் தான் ஓகேவா? பீமா யோஜனா கீழே வந்து 2 லட்சத்துக்கான 2 லேக்ஸ்க்கான லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க லேபரர்ஸ்க்கு. அடுத்ததாக பிஎம் சுரக்ஷா பீமா யோஜனா ஓகேவா? ஸோ 2 லட்சம் வந்து ஆக்சிடென்ட் கவர் ஓகே. ஸோ 2 லட்சம் வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் இருந்துச்சுன்னா 2 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க. அடுத்ததாக லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் ஓகே. ஸோ இதில் என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, 26 வீக்ஸ் வந்து பெய்டு லீவ் கொடுக்குறாங்க. மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 26 வாரங்கள் வந்து ஊதியத்துடன் விடுப்பு வந்து கொடுப்பாங்க. ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க சோஷியல் செக்யூரிட்டி ஃபார் லேபரர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரம் போர்ட்டல்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மின்னணு அமைப்பு ஓகேவா? ஒன் ஸ்டாப் பிளாட்ஃபார்ம் ஃபார் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்க்காக ஒன் ஸ்டாப் பிளாட்ஃபார்ம். இது கீழே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஓகே. ஸோ ஒரே ஒரு இடம் தான், ஒரே ஒன் ஸ்டாப் பிளாட்ஃபார்ம் தான். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஓவர் 31.48 crore ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ஜனவரி 2026 வரைக்குமே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது ஸ்ரம் போர்ட்டலில். ஓகே. இதில் வேறு என்ன இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, ஸ்கீம்ஸ் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. எம்ஜி நரேகா, ஓஎன்ஓஆர்சி இது எல்லாமே வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து ஒர்க் ஃபோர்ஸ் ப்ரொடெக்ஷன் என்ன தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு டெர்ம் ஒர்க்கர்ஸ் கெட்ஸ் ஈக்குவல் பெனிஃபிட் ஓகே. ஸோ ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு என்ன இது சம உரிமைகள் வந்து வழங்கப்படுது. ஓகே. அதே மாதிரி ஃப்ரீ ஆனுவல் ஹெல்த் செக்அப் ஃபார் ஒர்க்கர்ஸ் அபவ் 40 இயர்ஸ். ஸோ 40 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஆனுவல் செக்அப் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சேஃப்டி அதாவது ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ரூல்ஸ் இன் ஹேசர்ட்ஸ் செக்டர்ஸில் என்ன மாதிரி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆபத்தான துறைகளில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு விதிகள் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து உமன் அலோடு நைட் ஷிஃப்ட்ஸ் வித்
சேஃப்டி மெஷர்ஸ். உமன் வந்து இருக்கிற அந்த நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் எது கீழே வரும்? சோஷியல் செக்யூரிட்டி ஃபார் லேபரர்ஸ். ஓகேவா? ஸோ லேபர் கோட்ஸ் வந்து ரீசெண்டாக இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்து எழுதலாம். ரீசெண்டாக முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணி போதிய லேபர் கோடை வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணும். இப்போ எப்போ வந்தது? நவம்பர் 2025 வந்திருந்தது. ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இம்ப்ளிமெண்டட் 4 நியூ லேபர் கோட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் 2025. திஸ் கோட்ஸ் வந்து கன்சால்டேட் பண்ணி அண்ட் ரேஷனலைஸ் 29 எக்ஸிஸ்டிங் சென்ட்ரல் லேபர் லாஸ். ஸோ ஆல்ரெடி இருக்கிற 29 லேபர் லாஸை வந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸிஸ்டிங் லேபர் லாஸை வந்து கன்சால்டேட் பண்ணி இந்த நான் புதுசாக நியூ வந்து லேபர் கோட்ஸை 4 லேபர் கோட்ஸை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லேபர் கோட் பற்றி பார்க்கும்போது த கோட் ஆன் வேஜஸ் 2019, அதாவது 4 லேபர் லாஸ் மெர்ஜஸ், 4 லேபர் லாஸ் மெர்ஜ் பண்ணியிருக்குது. ஸோ பழசில் பார்த்தீங்கன்னா 29 இருக்கிறத ஸோ மெர்ஜ் பண்ணி கன்சால்டேட் பண்ணி 4ஆக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வேறு என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுதுன்னா, யூனிவர்சல் ஸ்டாச்சுட்டரி மினிமம் வேஜ் வந்து மினிமம் வேஜ் இவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது இதில் இந்த ஃபஸ்ட்டு கோட் ஆன் வேஜஸில் வந்து இது பண்ணுறாங்க, கேரண்டி பண்ணுறாங்க. அடுத்தது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நேஷ்னல் ஃப்ளோர் வேஜ். ஓகேவா? நேஷ்னல் ஃப்ளோர் வேஜ்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2வது கோடு பாருங்கள், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் 2020 ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 3 லேபர் லாஸை வந்து கன்சால்டேட் பண்ணியிருக்காங்க. இதோட முக்கியமான ப்ரொவிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் ரைசஸ் த்ரெஷ்ஹோல்டு ஃபார் கவர்மெண்ட் பர்மிசபிள். ஸோ கவர்மெண்ட் பர்மிசபிள் இருக்கிற இந்த லே ஆஃப் க்ளோஷர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கி தான் பண்ணும். ரீசன்ஸ் அதுக்கான ஒரு இது வந்து கேரண்டி பண்ணுறாங்க. ஃப்ரம் 100 to 300 ஒர்க்கர்ஸ். ஸோ 100லேருந்து 300 ஒர்க்கர்ஸ் நீங்கள் இது பண்ணணும், கவர்மெண்ட்டோட பர்மிஷன் லே ஆஃப்ஸ் வந்து இது பண்ணும். இண்டஸ்ட்ரியல் இது என்ன சொல்கிறாங்க, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் 2020. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி அண்ட் 2020, அதாவது அமால்கமேட்ஸ் வந்து 9 லேபர் லாஸை வந்து அமால்கமேட் பண்ணியிருக்கு, கன்சால்டேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி 2020 பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிக் ஒர்க்கர்ஸ், பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து இந்த கோடு மூலமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சோஷியல் செக்யூரிட்டி கவரேஜை வந்து என்ஷூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எது கீழே வரும்? த கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி 2020 கீழே வரும். 4வது பார்த்தீங்கன்னா த ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் கோடு 2020. ஸோ இதுக்கு கீழே எதெல்லாம் கன்சால்டேட் பண்ணியிருக்காங்கன்னா 13 லேபர் லாஸாக கன்சால்டேட் பண்ணியிருக்காங்க. இதோட கீ ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்க்கும்போது, இட் பர்மிசஸ் உமன் டு ஒர்க் நைட் ஷிஃப்ட்ஸ். ஓகேவா? உமனை வந்து நைட் ஷிஃப்ட்ஸில் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பர்மிட் வந்து இது கொடுக்குது. அது இல்லாமல் இட் மேண்டேட்ஸ் ஆனுவல் ஹெல்த் செக்கப், கண்டிப்பாக கம்பல்சரியாக ஆனுவல், அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஹெல்த் செக்கப் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ உமனுக்கான நைட் ஷிஃப்டில் அவங்களுக்கு அந்த சேஃப்கார்ட் கொடுக்குது. ஓகே, இது 13 லேபர் லாஸாக கம்பைன் பண்ணியிருக்கு. ஸோ ஆனுவல் ஹெல்த் செக்கப்பை வந்து என்ஷூர் பண்ணுது. இது எதை கொடுத்துருக்குன்னா, எந்த கோடு பார்த்தீங்கன்னா லேபர் கோட் 4th லேபர் கோட், அதாவது ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் கோட் 2020. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த 4 லேபர் கோட்ஸ். இதுக்கு முன்னாடி எக்ஸிஸ்டிங் 29 லேபர் கோட்ஸை கம்பைன் பண்ணி கன்சால்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஜ் டெஃபினேஷன், அதாவது வந்து ஸ்டாண்டர்டைஸ் டெஃபினேஷன் ஆஃப் வேஜ் வந்து சேஞ்ச் ஆகுது இங்கே. இதோட இம்பேக்ட் எங்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, பிஎஃப்ல இருக்கும், டேக் ஹோம் சேலரி இருக்கு இல்லையா, ஸோ அங்கெல்லாம் வந்து இதோட இம்பேக்ட்ஸ் கண்டிப்பாக தெரியும். இது இல்லாமல் வேறு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிக் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ ஃபார்மல் ரெக்கக்னேஷன் இன் லேபர் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து இதோட எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்குன்றாங்க. அது இல்லாமல் மேண்டிட்டரி கான்ட்ரிபியூஷன் டு த சோஷியல் செக்யூரிட்டி ஃபண்ட் பை அக்ரிகேட்டர்ஸும் வந்து கண்டிப்பாக இருக்கும். சோஷியல் செக்யூரிட்டி ஃபண்ட் பை அக்ரிகேட்டர்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெர்ம் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, ஸோ இது மூலமாக என்ன ஆகுதுன்னா, இட் அலோஸ் கான்ட்ராக்ட் பேஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து அலோவ் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு இம்பேக்ட்னு சொல்லலாம். இது ஒரு ஒரு ட்ராபேக்காகவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, கான்ட்ராக்ட் பேஸ்டு எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒர்க்கர்ஸ் ரிசீவ் ஈக்குவல் பெனிஃபிட் அஸ் பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ். ஸோ இதனால் என்ன ஆகுனா, ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாயிங்கிற அந்த பெனிஃபிட் கிடைக்கும். ஓகேவா? இன்க்ளூடிங் ப்ரோ ரேட்டா கிராச்சுவேட்டி. ஓகே, ப்ரோ ரேட்டா கிராச்சுவேட்டியும் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க.
ஓகே, வேறு என்ன மாதிரி வந்து இதோட இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட்ஸ் சிம்பிளிஃபிகேஷன். கம்ப்ளைண்ட்ஸை என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. லைக் வந்து சிங்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் லைசன்ஸு, சிங்கிள் ரிட்டர்ன் சிஸ்டம், இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட்ஸை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கம் ஃபெசிலிட்டேட்டர். ஸோ ஷிஃப்ட் ஃப்ரம் ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்பெக்ஷன்லேருந்து என்ன பண்ணுறாங்க, ஃபெசிலிட்டேட்டிவ் கம்ப்ளைண்ட்ஸ் அப்ரோச்சாக மாற்றுறாங்க. ஸோ முதல்ல வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரிக்ட்டு இன்ஸ்பெக்ஷன் இது பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஃபெசிலிட்டேட்டிவ் கம்ப்ளைண்ட்ஸ் அப்ரோச்சாக மாற்றிடுறாங்க. அடுத்ததாக இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ரேண்டமைஸ்டு இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த இதோட மெயினான ஒரு இது லேபர் சிங்கிள் லேபராக அதோட இம்பேக்ட். கம்ப்ளைண்ட்ஸ் சிம்பிளிஃபிகேஷனு, இன்ஸ்பெக்டர் கம் ஃபெசிலியேஷனு, இதெல்லாம் வந்து நீங்கள் எழுதலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த மெயினாக இந்த 4 லேபர் கோடை பற்றி நீங்கள் எழுதிங்கனாலே போதும். ஓகே, இது எல்லாமே முடித்த மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ லேபர் கோடு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ லேபர் கோடுங்கிறது வந்து முக்கியமாக இப்போ டார்கெட் பண்ணியிருக்கிறது இந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸும் கிக் ஒர்க்கர்ஸும் தான் டார்கெட் பண்ணி இது கொண்டு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த ப்ராப்பர் சோஷியல் செக்யூரிட்டி இல்லை, அந்த ஹெல்த் கவரேஜ் இல்லை, எல்லாமே இந்த பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம்ஸ் பார்த்தோம், அந்த ஸ்கீம்ஸ் கீழ் வரும். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிற 4 லேபர் கோட் கீழே வந்து வந்துடும். ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இது என்ன பார்த்தீங்கன்னா, குளோபல் டைவர்சிட்டி அண்ட் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து அட்லஸ் பற்றி பார்த்தோம். அடுத்தது வந்து லேபர் கோட்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சோஷியல் செக்யூரிட்டி லேபர்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்த பார்க்க போகிறது வந்து ஒரு சயின்ஸ் கொஸ்டின் தான். ஸோ சயின்ஸ் கொஸ்டின் பார்க்கும்போது டிஸ்கவரிஸ் ஆஃப் ஸ்கீம்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த பிக்சர் ஒரு தடவை பார்த்துங்க ஹியூமன் செல் அட்லஸில். ஸோ ரீஜெனரேட்டிவ் மெடிசின்ஸ் அண்ட் ட்ரக் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த பிக்சரை ஒரு தடவை மேப்பாக பார்த்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் ஹியூமன் செல் அட்லஸுங்கிறது நல்லா எழுதிக்கலாம். ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, இது ஒரு சின்ன ஒரு ஃப்ளோ இது மாதிரி சார்ட் மாதிரி போட்டு நீங்கள் எழுதிடலாம். ஸோ ரீஜெனரேட்டிவ் மெடிசன்ஸில் யூஸ் ஆகுது இதோட அப்ளிகேஷன், ட்ரக் டெவலப்மெண்ட்டில் யூஸ் ஆகுது, ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபியூச்சர் கன்சோர்ட்டியாவில் யூஸ் ஆகுது, ஸோ டயக்னோசிஸில் யூஸ் ஆகுது, ஸோ ரெஃபரன்சர் ஃபார் ஸ்பேஷியல் அண்ட் மாலிகுலர் செல் கேரக்டர்ஸில் யூஸ் ஆகுது, டிசீஸ் மெக்கானிசமில் யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து ஹியூமன் அட்லஸ் கொடுத்துடலாம். ஸோ லேபர் கோடுமே வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு மேப்பிங் ஸ்டைலில் நீங்கள் எழுதிடலாம். இந்த சோஷியல் செக்யூரிட்டி ஃபார் லேபர்ஸ் அப்படின்னு ஒரு சின்ன இது போட்டுட்டு ஸோ 4 லேபர் கோட்ஸை வந்து மென்ஷன் பண்ணி எழுதிங்கனாலே நீங்கள் இதுதான் கரண்ட் அஃபேர்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறது. ஸோ இதை கொடுத்து எழுதிங்கனாலே என்ன ஆகும், உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து வேல்யூ ஆடட் பாயிண்ட்டாக இருக்கும். பார்க்கவும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறதும் கிளியராக புரியும். நீங்கள் வளன்னு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்து எழுதுறதை விட இந்த மாதிரி சிம்பிளிஃபைடாக நீங்கள் எழுதுனீங்கனாலே அது வந்து அவங்களுக்கு கரெக்ட் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன சொல்ல வராங்க, ஸோ அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் இருக்கா, ஸோ அப்படிங்கிறது சிம்பிளிஃபைடாக பார்த்து உங்களுக்கு ஸ்கோர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய எழுதுனோன்னா மார்க்கு நிறைய வரும், அதெல்லாம் ஒரு மித். ஸோ வந்து என்ன சொல்லணுன்னா வந்து என்ன எழுதுகிறோமோ அது வந்து லிமிட்டடாக இருந்தாலுமே அதில் இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸு, டேட்டாஸு, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸை கொடுத்தோன்னாலே போதும், உங்களுக்கு அந்த பேப்பர் கம்ப்ளீஷனும் முடிஞ்சிடும். பார்க்கவும் ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு நீங்கள் வந்து இந்த 4 லேபர் கோட்ஸ் எழுதும்போது ஓகே இந்த லேபர் கோட்ஸில் வந்து இந்த இது இருக்குது, ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கீங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து சயின்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து மெயினாக எதுக்காக யூஸ் ஆகுது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு பார்க்கும்போது, ஸோ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமு பியாண்ட் கிளாசிக்கல் சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து சூப்பர் பொசிஷன் அண்ட் என்டாங்கல்மெண்ட் பிரின்சிபிளை பேஸ் பண்ணி வந்து இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிறது பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து அதோட சொசைட்டியல் இம்பேக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் எழுதும். ஸோ எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, ஹெல்த் கேர் அண்ட் மெடிசன்ஸ், ஸோ அதே மாதிரி வந்து கிளைமேட் சஸ்டைனபிலிட்டி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சைபர் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி, ஸோ லாஜிஸ்டிக் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அடுத்தது இதே வேறு எங்கே குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட இம்பேக்ட் இருக்குது, ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமி, அடுத்தது வந்து ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு கொடுத்து இந்த நேஷ்னல் குவாண்டம் கம்ப்யூட்டிங்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும், நேஷ்னல் கம்ப்யூட்டிங் இது மிஷன் இருக்கு இல்லையா, குவாண்டம் மிஷன்.
ஸோ அதை பற்றி வந்து கொஞ்சம் ஒரு வேல்யூ ஆடட் பாயிண்ட் மாதிரி சின்னதாக கொடுத்துட்டிங்கனாலே போதும். ஸோ இதுதான் வந்து இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டாபிக் கீழே வருது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அப்படியே வந்து நம்ம சிலபஸில் இருக்கிறதுலாம் அப்படியே வரும்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை கனெக்ட் பண்ணிங்கனாலே போதும், இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொஸ்டினை ஈஸியாக இது பண்ணிடலாம். குவாண்டம் கம்ப்யூட்டிங் ரீசன்ட் டைம்ஸில் நிறைய வந்துட்டுருக்கு நியூஸில். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதோட இம்பேக்ட்ஸ்லாம் இப்போ நான் சொன்னேன். அது வந்து 1 by 1 அதுக்கு கீழே என்னெல்லாம் வருது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பார்த்தது வந்து ஹியூமன் செல் அட்லஸ் பார்த்தோம். ஸோ ஹியூமன் செல் அட்லஸ்ங்கிறது என்னென்னு பார்த்தோம், அதோட இம்பேக்ட் என்னென்னு பார்த்தோம், அதோட சேலஞ்சஸ் என்னென்னு பார்த்தோம், அதோட சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸுங்கிறது என்னென்னு பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோஷியல் செக்யூரிட்டி ஃபார் லேபரர்ஸ் வந்து நல்ல டீட்டெயில்டாக பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ரீசெண்டாக அது லேபர் கோட் கொண்டு வந்திருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், அதை பற்றியும் பார்த்தோம். ஸோ அடுத்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ.